இஸ்லாத்தில் இருந்து கொண்டு சில நேரங்களில் நாங்கள் மாற்று மத கலாச்சாரத்தையும் எடுத்துக்கொள்கிறோம். இது அல்லாஹ் தேர்வு செய்த மார்க்கம், அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்திய மார்க்கம், அல்லாஹ் அவனுடைய அருளாக எங்களுக்கு விரும்பி தந்த மார்க்கம். அதை நானும் நீங்களும் நினைத்த மாதிரி வளைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய வசனங்களை யார் மறுக்கிறாரோ ஃபஇன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப், அவர்களை விசாரிப்பதில் அல்லாஹ் மிக வேகமானவனாக இருப்பான். இன்றைக்கு நாங்கள் இந்த தனித்துவமான இஸ்லாத்தை வைத்துக் கொண்டுதானே மாற்று மதத்தவர்களை வெல்ல வேண்டும் என்று பல குஃபுரான காரியங்களை, பல ஷிர்கான காரியங்களை, மார்க்கத்துக்கு முரணான பல காரியங்களை செய்ய போகிறோம். எங்களுடைய இஸ்லாத்தை செய்தால் கோபித்து விடுவார்கள், எங்களுடைய ஈமானை காட்டினால் வெறுத்து விடுவார்கள். நாங்க போராட்டத்திலெல்லாம் இஸ்லாம் இஸ்லாம்னு உறுதியாக இருந்தா இஸ்லாத்தை வெறுத்து விடுவார்கள் என்று இஸ்லாத்தை விட்டு கொடுத்து விட்டு மாற்று மதத்தவர்களின் கலாச்சாரங்களை எடுத்துக்கொள்வதா? 3 விடயங்கள் இருக்கின்றன. மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின் ஹலாவத்தல் ஈமான். அந்த 3 விடயங்கள் யாரிடத்தில் இருக்குமோ அவர் ஈமானின் ருசியை ருசித்து விட்டார், ஈமானுடைய இன்பத்தை கண்டுவிட்டார், ஈமானுடைய டேஸ்ட் அவருக்கு பட்டுவிட்டது என்றார்கள். நேர்ச்சை என்ற போர்வையில் நல்லடியார்களுக்கு நேர்ச்சை வைக்கிறோம், கபறுகளுக்கு நேர்ச்சை வைக்கிறோம், கந்தூரிகளுக்கு நேர்ச்சை வைக்கிறோம், தனி மனிதர்களை நினைவூட்டுகின்ற நினைவு தூஃபிகள் அல்லது கபறுகள், ஜியாரங்கள், தர்காக்கள் இவைகளுக்கு நேர்ச்சை வைக்கிறோம், காணிக்கை செலுத்துகிறோம். கந்தூரிக்காக ஒரு நல்ல மனிதனுக்காக கொடுக்கப்படுகிற கந்தூரிக்கு நேர்ச்சை வைக்கிறோம். அதே போன்று முஸ்லிம்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க, மாற்று மத கடவுள்களுக்கும் வணக்க ஸ்தலங்களுக்கும் நேர்ச்சை வைத்து கொண்டு போகிறார்கள். நஊது பில்லாஹ். இன்றைக்கு தாயத்துகளையும் தகடுகளையும் கட்டி கொண்டிருக்கிறோம், துவா கூடுகளை தொங்க போட்டு கொண்டிருக்கிறோம், கேட்டால் குர்ஆன் வசனம் என்று சொல்லுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த சஹாபாக்கள் ஒரு வளையலை கையிலே கண்ட பொழுதும் இதிலே எதற்காக நீ அணிந்திருக்கிறாய், நோயை குணப்படுத்தும் என்று நினைக்கிறாயா, அதே நிலையில் நீ மரணித்தால் இஸ்லாத்தில் மரணிக்க மாட்டாய் என்றார்கள். பாதுகாப்பு நோக்கத்தில், நலவை கொண்டு வருகின்ற நோக்கத்தில் இந்த மாலைகளை போடுவாங்க, சில கரசம் அணிந்துவாங்க, கருப்பு கயிறை கட்டுவாங்க, வெள்ளை கயிறை கட்டுவாங்க, பாதுகாப்பு நோக்கத்தில். அந்த சஹாபாக்கள் பிச்சை எடுத்திருக்கிறாங்க. ஏன்? அரசியல்வாதிகள் வருகிறார்கள், பட நடிகர்கள் வருகிறார்கள், ஊரிலே பெரிய ஒரு நிகழ்வு நடக்கிறது, அந்த நிகழ்வை அவர்களுடைய மத வழிபாட்டின் அடிப்படையில் செய்கிறார்கள், மத கலாச்சாரத்தின் அடிப்படையில் செய்கிறார்கள். நஊது பில்லாஹ். நாங்களும் போய் வேடிக்கை பார்க்கிறோம், நாங்களும் போய் கலந்து கொள்கிறோம். எதற்காக? எப்பொழுது இஸ்லாத்தை காட்டி நாங்கள் இஸ்லாமியர்கள், எங்களுக்கென்று ஒரு தனித்துவமான வாழ்க்கை இருக்கிறது, நாங்கள் குஃப்ரை செய்ய மாட்டோம், இணை வைப்பை செய்ய மாட்டோம், மாற்று மதத்தவர்கள் உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உலகத்துக்கு சந்தைப்படுத்திய எந்த விழாக்களையும் எந்த ஃபங்க்ஷன்களை நாங்கள் கொண்டாட மாட்டோம் என்று உறுதியாக இருந்தால், மாற்று மதத்தவர்களுடைய அடையாள சின்னங்களான, குஃபுருடைய அடையாள சின்னங்களான, மாற்று மதத்துக்கு என்று குறிப்பான விடயங்களுக்கு வாழ்த்து சொல்லுவது என்பது, உதாரணமா கிறிஸ்மஸ் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு கடவுளுடைய புது வருடம் கொண்டாடுறாங்க, மாற்று மதத்தவர்கள் கடவுளை முன்னிறுத்தி ஒரு விழா கொண்டாடுகிறார், அது அவர்களுடைய மதத்தை அடையாளப்படுத்தக்கூடியது. அதற்கு நாங்கள் வாழ்த்து சொல்லுவது ஹராமுன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام
إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு தொடராக நாங்கள் ஒரு சில விடயங்களை படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் கடைசியாக நாங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கல்வி பயின்ற நபித்தோழர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை நேரடியாக பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான மாற்றங்களை கொண்டு வந்த அந்த நபித்தோழர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களுக்கு எப்படி முன்மாதிரியாக முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுக்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நபித்தோழர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் என்றால் ஈமானை எந்த அளவுக்கு நேசித்தார்கள், இஸ்லாத்தை எந்த அளவுக்கு விரும்பினார்கள், அந்த நபித்தோழர்கள் சுவர்க்கத்தை ஆசை வைத்து எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், நரகத்தை அஞ்சி எப்படி வாழ்ந்தார்கள், இது போன்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதே தொடரில் சஹாபாக்கள் நபித்தோழர்கள் இறை நிராகரிப்பை, குஃப்ரை எந்த அளவுக்கு வெறுத்தார்கள் என்பது பற்றிய ஒரு சில செய்திகளை நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபித்தோழர்களை பொறுத்தவரையில் பெரும்பாலும் அவர்கள் இஸ்லாத்துக்கு வெளியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு, ஜாஹிலிய காலத்திலே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு இணை வைப்பாளர்களாக, இணை வைத்தவர்களாக, குஃப்ரோடு ஹராமான பல காரியங்களை செய்தவர்களாக இருந்தவர்கள்தான் இஸ்லாத்துக்கு வந்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த இஸ்லாம் தான் தன்னுடைய வாழ்க்கை என்று இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். எப்பொழுது அவர்களுக்கு ஈமான் கிடைத்ததோ, எப்பொழுது அவர்களுக்கு இஸ்லாம் கிடைத்ததோ, அன்றைக்கு அவர்கள் இந்த உலகத்தில் மனித புனிதர்களாக மாறினார்கள். அவர்களுக்கு குஃப்ரை தூக்கி வீசுவது பாரமாக இருக்கவில்லை, இணை வைப்பை எறிவது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கவில்லை, ஹராமான காரியங்களை விட்டொதுங்குவது அவர்களுக்கு சுலபமாக மாறிவிட்டது. அவர்கள் எந்த மத கலாச்சாரங்களில் இருந்து இஸ்லாத்துக்கு வந்தார்களோ அந்த மத கலாச்சாரங்களை எல்லாம் விட்டுவிட்டு இஸ்லாமிய கலாச்சாரம்தான் தனித்துவமான கலாச்சாரம் என்று இஸ்லாத்தை மாத்திரம் ஏற்று வாழ்வது அவர்களுக்கு இலகுவிலும் இலகுவாக மாறிவிட்டது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உலகத்தில் முஸ்லிம்களாக வாழுகிற நாங்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்தின் அடிப்படையில் உறுதியாக இருக்கிறோம்? குஃப்ரி என்று வருகின்ற பொழுது, இறை நிராகரிப்பு என்று வருகிற பொழுது, ஷிர்க் என்று வருகின்ற பொழுது, குஃப்ர் என்று வருகின்ற பொழுது, மாற்று மத கலாச்சாரம் என்று வருகின்ற பொழுது அதை விட்டு ஒதுங்குவதில் எங்களுடைய போக்கு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். அன்பாண்டவர்களே,
குஃபுர் என்று சொல்லுகின்ற பொழுது ஈமானுடைய அடிப்படைகள் 6 இருக்கின்றன. இஸ்லாத்துக்கு அடிப்படைகள் 5 இருக்கின்றன. இதை தாண்டி ஒரு மனிதன் முஸ்லிமாக வாழ்வதற்கு அறிந்து வைத்திருக்க வேண்டிய சில அடிப்படைகள் இருக்கின்றன. இந்த அடிப்படைகளுக்கு மாற்றமாக இந்த ஈமானுடைய அடிப்படை, இஸ்லாத்தின் அடிப்படை, இஸ்லாத்துடைய அடிப்படைகளை ஒரு மனிதன் மறுத்து விடுவானாக இருந்தால், ஒரு மனிதன் வேண்டுமென்றே வெறுத்து விடுவானாக இருந்தால், அப்பொழுது அவன் குஃப்ரை செய்து விட்டான், அவன் இறை நிராகரிப்பை செய்து விட்டான், அவன் முர்த்தத்தாக மதம் மாறிவிட்டான் என்கிற வார்த்தைகள் அவனை நோக்கி செல்லுபடியாகும். எனவே குஃப்ர் என்று சொல்வது ஈமானுடைய அடிப்படைகள், இஸ்லாத்தின் அடிப்படைகள், ஒரு மனிதன் முஸ்லிமாக வாழ்வதற்கு ஏற்று நடக்க வேண்டிய, அறிந்து வைத்திருக்க வேண்டிய கட்டாய அம்சங்கள், அகீதாவுடைய விடயங்கள். அப்படிப்பட்ட விடயங்களில் ஒன்றை மறுப்பது ஒரு மனிதனை குஃப்ர் செய்து விட்டான், அதை செய்கின்ற அந்த மனிதன் காஃபிராகிவிட்டான், முர்த்தத்தாகிவிட்டான் என்கிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையை நாங்கள் விளங்கிக் கொள்வதோடு, ஏன் இந்த அடிப்படையை விளங்க வேண்டும் என்றால், சில நேரம் நாங்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்கு மாற்றமான ஒன்றை செய்வோம், நினைத்துக் கொள்வோம் இது இஸ்லாம் என்று. ஏன்? அடிப்படையை படிக்கவில்லை. எனவே குஃபுர் என்றால் என்னவென்று விளங்கினால்தான் குஃபுரிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில் குஃப்ரை படிப்பதும், குஃப்ரை விளங்குவதும், குஃப்ரை உண்டு பண்ணக்கூடிய காரியங்களை விளங்குவதும் அவசியம் என்ற அடிப்படையில் சுருக்கமாக சொல்வதானால், ஈமானுடைய அடிப்படை, இஸ்லாத்தின் அடிப்படை, ஒரு மனிதன் முஸ்லிமாக வாழ்வதற்கு கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய அடிப்படை அம்சங்களில் ஒன்றை மறுப்பது, ஒன்றை நிராகரிப்பது எங்களை குஃப்ரில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்ற அடிப்படையை மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, அதற்கு அடுத்த கட்டம், இஸ்லாத்தில் இருந்து கொண்டு சில நேரங்களில் நாங்கள் மாற்று மத கலாச்சாரத்தையும் எடுத்துக்கொள்கிறோம். குஃப்ரை உண்டு பண்ணுகின்ற மாற்று மத விவகாரங்களையும் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். மாற்று மதத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, உலக மக்களை திருப்திப்படுத்துவதற்காக, ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு சில காரியங்களை செய்கிறோம். அது இஸ்லாத்தின் அடிப்படையை உடைத்தெறிந்துவிடும். காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாத்தின் தனி சிறப்பம்சம் என்ன என்பதை அறியாததுதான் அதற்கு காரணம். எனவே குஃப்ரை படிக்கின்ற நாங்கள் இஸ்லாத்தின் தனி சிறப்பம்சம் என்ன என்பதை பற்றி ஒரு சுருக்கமான அறிவு எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குஃப்ரை வெறுத்து வாழுகின்ற மனிதர்களாக, இணை வைப்பை விட்டு ஒதுங்கி வாழுகிற மனிதர்களாக, மாற்று மத கலாச்சார தாக்கங்களுக்குள் சிக்கிவிடாமல் வாழக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் மாற்றலாம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி என்ன சொல்கிறான்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இன்றைய தினம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கு முன்னால் ரபியுல் அவ்வலில் மரணிக்கிறார்கள் என்றால், ரபியுல் அவ்வல் 12 மரணித்தார்கள் என்றால், அதற்கு முந்திய மாதம் சஃபர், அதற்கு முந்திய மாதம் முஹர்ரம், அதற்கு முந்திய மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம். அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 9வது நாள் அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கிற அந்த நாள் இருக்கிறதே, அதுதான் அல் யௌம. அல்லாஹ் சொல்கிறான், இன்றைய தினம் அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்காக நான் பூர்த்தியாக்கி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடையான அந்த இஸ்லாத்தை உங்களுக்கு நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, அந்த பூரணப்படுத்தப்பட்ட அல்லாஹ்வுடைய அருட்கொடையான அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தான் உங்களுக்காக நான் தேர்வு செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரா மாஇதாவுடைய 3வது வசனம். எனவே இந்த உலகத்தில் நானும் நீங்களும் இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றிருக்கிறோம் என்றால், இது அல்லாஹ் தேர்வு செய்த மார்க்கம், அல்லாஹ் பரிபூரணப்படுத்திய மார்க்கம், அல்லாஹ் அவனுடைய அருளாக எங்களுக்கு விரும்பி தந்த மார்க்கம். அது அதை நானும் நீங்களும் நினைத்த மாதிரி வளைக்க முடியாது.
அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் தான் அந்த இஸ்லாத்தை ஏற்று நடக்க வேண்டும் என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். சூரா ஆல இம்ரான் 19, 20, 21 வசனங்களை படியுங்கள். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் தான் இருக்கிறது. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் முக்கியமான ஒரு விடயத்தை பதிவு செய்கிறான். என்ன? வமக்தலஃபல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் முரண்பட்டு கொண்டார்கள் தெரியுமா? இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுமுல் இல்மு பகியம் பைனஹும், அவர்களுக்கு நல்ல அறிவு வந்த பிறகு, தெளிவு வந்த பிறகு அவர்கள் முரண்பட்டு கொண்டார்கள். தௌராத்தை படித்த யூதர்கள் முஹம்மது நபி என்ற ஒருவர் வருவார் என்பதை படித்து அறிந்து தெரிந்து வைத்திருந்தார்கள். இஞ்சிலை படித்த கிறிஸ்தவர்கள் முஹம்மது என்ற அந்த மனிதரை, அவருடைய மார்க்கத்தை அழகாக விளங்கி வைத்திருந்தார்கள். எப்பொழுது முஹம்மது நபி அவர்கள் அரபுகளில் வந்தாரோ அன்றைக்கு அவரை வெறுக்க ஆரம்பித்தார்கள். பொறாமையின் காரணமாக, போட்டியின் காரணமாக, வைராக்கியத்தின் காரணமாக, அநியாயத்தின் காரணமாக தெரிந்த சத்தியத்தை மறுத்தார்கள் அவர்கள். சொல்லிவிட்டுத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் யக்ஃபுர் பிஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனங்களை யார் மறுக்கிறாரோ ஃபஇன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப், அவர்களை விசாரிப்பதில் அல்லாஹ் மிக வேகமானவனாக இருப்பான். சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் உங்களிடத்தில் ஏதாவது தர்க்கித்து கொண்டு வந்தால் சொல்லுங்கள், ஃபகுல் அஸ்லம்து வஜ்ஹிய லில்லாஹி வமனி தபஅனி, என்னுடைய திருமுகத்தை நான் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி விட்டேன், அல்லாஹ்வுக்கு நான் ஒப்படைத்து விட்டேன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியதாக நான் ஆக்கிவிட்டேன். வகுல் லில்லதீன ஊத்துல் கிதாப வல் உம்மீயீன அஸ்லம்தும் ஃபஇன் அஸ்லமு ஃபகத் இஹ்ததவ் வஇன் தவல்லவ் ஃபஇன்னமா அலைக்கல் பலாக். அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? அந்த வேதக்காரர்களை பார்த்து நபியே நீங்கள் சொல்லுங்கள், மார்க்க அறிவு அடிப்படை அறிவில்லாத அவர்களை பார்த்தும் நீங்கள் சொல்லுங்கள், அஸ்லம்தும், நீங்கள் முஸ்லீம்களாக மாறினால், ஃபஇன் அஸ்லமு ஃபகத் இஹ்ததவ், முஸ்லீமாக மாறுங்கள், அவர்கள் முஸ்லீம்களாக மாறினால் அவர்கள் நேர்வழி பெற்றுக் கொள்வார்கள். வஇன் தவல்லவ், அவர்கள் முஸ்லீம்களாக மாறவில்லை என்றால், இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஃபஇன்னமா அலைக்கல் பலாக், நபியே உங்கள் மீதுள்ள கடமை எத்தி வைப்பதுதான். அவர் திருந்துவாரா திருந்த மாட்டாரா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா, அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொறுத்தது. உங்களுடைய கடமை எத்தி வைப்பதுதான். ஏன் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான்? அல்லாஹ் தேர்வு செய்த மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். எனவே யூதர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்களை பார்த்து நீங்களும் முஸ்லிம்களாக மாறிவிடுங்கள், இஸ்லாத்துக்கு வாருங்கள் என்றுதான் சொல்ல வேண்டுமே அல்லாமல், தஅவா செய்வதுதான் கடமையே அல்லாமல், அவர்களுடைய மார்க்கத்தில் உள்ளதை செய்து, அவர்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை செய்து அவர்களை வெல்ல ரெடியாக கூடாது, அவர்களை திருப்திப்படுத்த ரெடியாக கூடாது. இந்த உலகத்தில் என்ன நடந்திருக்கிறது? மாற்று மதத்தவர்களை வெல்ல வேண்டும், மாற்று மதத்தவர்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணத்தை போட வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்கிறார்கள். அது ஒரு பக்கம். மாற்று மதத்தவர்களுடைய மத விழுமியங்களையும் அவர்களுடைய மத கலாச்சாரத்தையும் வழிநடாத்தக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் மாறி இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான், யூதர்களை பார்த்து கிறிஸ்தவர்களை பார்த்து எந்த வேதத்தை பற்றியும் அறிவில்லாதவர்களை பார்த்து சொல்லுங்கள், அஸ்லம்தும், நீங்கள் முஸ்லிம்களாக மாறுகிறீர்களா? ஃபஇன் அஸ்லமு, அவர்கள் முஸ்லிம்களாக மாறினால் நேர்வழி கிடைக்கும், இல்லையா எத்தி வைக்கிறது தான் உங்களோட பொறுப்பு உண்டு. நபி அவர்களுக்கே அல்லாஹ் சொல்லும் பொழுது நானும் நீங்களும் இந்த அடிப்படையை விளங்காததனால தான் இஸ்லாத்தை விட்டு கொடுத்து ஈமானை இழந்து மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரங்களை எல்லாம் செய்து
அவர்களுக்கு இஸ்லாத்தில் நல்லெண்ணத்தை போட வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் எந்த ஒரு இடத்திலும் ஈமானை விட்டு கொடுத்து, இஸ்லாத்தை விட்டு கொடுத்து, மாற்று மதத்தவர்களை வெல்லுவதற்காக அவர்களுடைய மத விழுமியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒருபோதுமே இடம் தந்ததில்லை. மாறாக உங்களுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் வேறு, இஸ்லாம் வேறு என்பதை வரையறையிட்டு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் எந்த அளவுக்கு கேட்கிறான் பாருங்கள். யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு தெளிவான விடயங்களை சொல்லிக் கொடுத்தோம். அவர்களிடத்தில் சத்தியம் வந்த பிறகு, அறிவு வந்த பிறகு அவர்கள் முரண்பட்டு கொண்டார்கள், கருத்து வேற்றுமைப்பட்டார்கள். எதற்காக? பகியம் பைனஹும், அவர்களுக்கு இடையில் வந்த விரோதம், குரோதம், அநியாயத்தின் காரணமாக, அத்துமீறலின் காரணமாகத்தான் அவர்கள் முரண்பட்டு கொண்டார்களே அல்லாமல் அவங்க சத்தியம் விளங்காமல்லாம் முரண்பட்டு கொண்டு போகவில்லை. இதுதான் சத்திய மார்க்கம், இந்த நபிதான் உண்மையான நபி, இவருடைய மார்க்கம் தான் உலகத்துக்கு மார்க்கம் என்று தெரிந்த பிறகுதான் புறக்கணித்தார்கள். இன்ன ரப்பக யக்தி பைனஹும் யௌமல் கியாமா, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இடையில் அல்லாஹ் மறுமையில் தீர்ப்பு சொல்லுவான். இதை சொல்லிவிட்டுத்தான் அல்லாஹ் சொல்கிறான், சும்ம ஜஅல்னாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ர், நபியே பிறகு நாங்கள் உங்களை ஒரு மார்க்க வழிகாட்டலின் மீது ஆக்கிவிட்டோம். யூதர்கள் இருக்கும் பொழுது, கிறிஸ்தவர்கள் இருக்கும் பொழுது, மக்காவிலே இணை வைப்பாளர்கள் அவர்களுக்கு என்ற ஒரு கலாச்சாரத்தோடு வாழும் பொழுதுதான் அல்லாஹ் நபி அவர்களுக்கு தனித்துவமான ஒரு மார்க்கத்தை கொடுக்கிறான். அந்த தனித்துவமான மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், அந்த அறிவில்லாமல் இணை வைப்பு செய்கிறார்களே, குஃப்ரு செய்கிறார்களே, சத்தியத்தை தெரிந்த பிறகு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறார்களே, அப்படிப்பட்ட மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களை நீங்கள் பின்பற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு அழகான வசனம் என்று பாருங்கள். இன்றைக்கு நாங்கள் இந்த தனித்துவமான இஸ்லாத்தை வைத்துக் கொண்டுதானே மாற்று மதத்தவர்களை வெல்ல வேண்டும் என்று பல குஃப்ரான காரியங்களை, பல ஷிர்கான காரியங்களை, மார்க்கத்துக்கு முரணான பல காரியங்களை செய்ய போகிறோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொன்னது என்ன? யூதர்களை பார்த்தார்கள், கிறிஸ்தவர்களை பார்த்தார்கள், மக்கா முஷ்ரிக்குகளை பார்த்தார்கள். எல்லாத்தையும் பார்த்துவிட்டு தான் அல்லாஹ் கொடுத்த இஸ்லாத்தை ஏற்று தனித்துவமான மார்க்கத்திலே வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நாங்கள் தனித்துவமான மார்க்கத்தை வைத்துக் கொண்டு மாற்று மதத்தவர்களை வெல்லுவதற்கு அவர்களுடைய மார்க்கத்திலும் நல்லது இருக்கிறது தானே, அதை செஞ்சா என்ன பிழையா? நஊதுபில்லா. இந்த அடிப்படை, இஸ்லாத்தின் பெருமதியின் அடிப்படையை விளங்காததுதான் நாங்கள் இஸ்லாத்தை விட்டு கொடுப்பதற்கும், ஈமானை விட்டு கொடுப்பதற்கும், மாற்று மதத்தவர்களுடைய மத விவகாரங்களை எடுத்து செய்வதற்கும் காரணமாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், சூரத்துல் அன்கபூத்துடைய 49, 51வது வசனம் வரையில் படியுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், பல் ஹுவ ஆயாத்துன் பய்யினாத்துன் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம், அறிவு கொடுக்கப்பட்ட அவர்களுடைய உள்ளத்தில் தெளிவான அத்தாட்சிகளாக அவைகள் இருக்கின்றன. வமா யஜ்ஹது பிஆயாத்தினா இல்ல ஸாலிமூன், எங்களுடைய அத்தாட்சிகளை அநியாயக்காரர்களை தவிர வேறு யாரும் மறுக்க மாட்டார்கள். வேதக்காரர்கள் தௌராத், இஞ்சிலை வைத்து எல்லாம் படித்தார்கள், ஆனால் வேண்டுமென்று புறக்கணித்தார்கள். இஸ்லாத்தின் மீது இருக்கின்ற கோபத்துக்காக புறக்கணித்தார்கள். வகாலு லௌலா உன்சில அலைஹி ஆயாத்தும் மிர் ரப்பி, அல்லாஹ்விடத்திலிருந்து தெளிவான அத்தாட்சிகள் இறங்கக்கூடாதா என்று வேறு வேறு அடையாளங்கள் வேண்டும், அத்தாட்சிகள் வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்டது என்ன தெரியுமா? அவலம் யக்ஃபிஹிம் அன்னா அன்சல்னா அலைக்கல் கிதாப யுத்லா அலைஹிம், அவர்களுக்கு ஓதி காட்டப்படுகின்ற, எடுத்துரைக்கப்படுகின்ற ஒரு வேதத்தை உங்கள் மீது நாங்கள் இறக்கியது அவர்களுக்கு போதாதா? அன்றைக்கு யூதர்கள் வந்தாங்க,
கிறிஸ்தவர்கள் வந்தாங்க, இணை வைப்பாளர்கள் வந்தாங்க, மார்க்கத்தை எஜஸ்ட் பண்ணுவதற்காக, ஈமானிலும் இஸ்லாத்திலும் விட்டு கொடுப்பு செய்வதற்காக அவர்களுடைய மதங்களில் இருக்கிற நல்ல விடயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னாங்க, நபியே நீங்க எங்கட கடவுளை கொஞ்சம் காலத்துக்கு வணங்குங்க, நாங்க உங்களோட அல்லாஹ்வை கொஞ்சம் காலத்துக்கு வணங்குறோம்ன்ற அளவுக்கு ஒப்பந்தம் பண்ணி கொண்டு வந்தார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் கேட்கிறான், அவலம் யக்ஃபிஹிம் அன்னா அன்சல்னா அலைக்கல் கிதாப், நபியே உங்களுக்கென்று நாங்கள் ஒரு வேதத்தை இறக்கி தந்திருக்கிறோமே அது அவர்களுக்கு போதாதா என்று காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் என்றால் என்னுடைய உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கணும்? எங்கட கையில் இறை வேதம் அல் குர்ஆன் இருக்கிறது, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை இஸ்லாம் இருக்கிறது, எங்களுக்கென்று தனித்துவமான ஒரு இஸ்லாமிய கொள்கை கோட்பாடு இருக்கிறது, இது உங்களுக்கு போதாதா என்று மனித சமூகத்தை பார்த்து கேட்க வேண்டுமா? எங்களுடைய இஸ்லாத்தை செய்தால் கோபித்து விடுவார்கள், எங்களுடைய ஈமானை காட்டினால் வெறுத்து விடுவார்கள், நாங்கள் போராடத்திலெல்லாம் இஸ்லாம் இஸ்லாம்னு உறுதியாக இருந்தால் இஸ்லாத்தை வெறுத்து விடுவார்கள் என்று இஸ்லாத்தை விட்டு கொடுத்து விட்டு மாற்று மதத்தவர்களின் கலாச்சாரங்களை எடுத்துக்கொள்வதா? மாற்று மதத்தவர்களின் மத விவகாரங்களை நாங்கள் செய்வதா? அவர்களுடைய கடவுள்களுக்கு அவர்கள் செய்வதை நாங்கள் செய்வதா? நஊது பில்லாஹ். ஏன் எங்களிடத்தில் குஃபுர் வருகிறது? ஏன் எங்களிடத்தில் இணை வைப்பு வருகிறது? ஏன் எங்களிடத்தில் மாற்று மத கலாச்சாரம் குடியேறுகிறது? எங்களுக்கு இஸ்லாம் போதாதா? இஸ்லாத்தின் தனித்துவத்தை, இஸ்லாத்தின் அடிப்படையை சரியாக விளங்காததுதான் பல சந்தர்ப்பங்களில் குஃபுருக்குள் போய் விழுந்து விடுகிறோம், இணை வைப்புக்குள் போய் விழுந்து விடுகிறோம், மாற்று மத கலாச்சாரங்களை நல்லது என்று பார்க்க ஆரம்பித்து விடுகிறோம். சஹாபாக்கள், நபித்தோழர்கள், அவர்கள் ஈமானிலே இஸ்லாத்திலே உறுதியாக இருந்தார்கள். குஃபுர் என்றால் வெறுத்து ஓடினார்கள், ஷிர்க் என்றால் விரண்டோடினார்கள், மாற்று மத கலாச்சாரம் என்றால் திரும்பியும் பார்க்கவில்லை. அந்த அளவு இஸ்லாத்தில் உறுதியாக இருந்தார்கள். காரணம் என்ன? இந்த இஸ்லாத்தின் தனித்துவம், இஸ்லாத்தின் அந்த ஆழமான அடிப்படைகளை சரியாக விளங்கி இருந்தார்கள். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, புகாரில 16வது இலக்க ஹதீஸ் என்ன சொன்னார்கள்? சலாசுன், 3 விடயங்கள் இருக்கின்றன. மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின்ன ஹலாவத்தல் ஈமான். அந்த 3 விடயங்கள் யாரிடத்தில் இருக்குமோ அவர் ஈமானின் ருசியை ருசித்து விட்டார், ஈமானுடைய இன்பத்தை கண்டு விட்டார், ஈமானுடைய டேஸ்ட் அவருக்கு பட்டு விட்டது என்றார்கள். அதில் ஒன்று நாங்கள் ஏற்கனவே படித்தோம். என்ன? ஐயகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. சஹாபாக்கள் இதிலே உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் மற்ற அனைத்து படைப்புகளை விட விருப்பத்துக்குரியதாக இருந்தது. அது வந்தா அதுதான் ஈமானுடைய இன்பம் என்பது, அதுதான் ஈமானை நேசித்தல் என்பது. அல்லாஹ்வுடைய தூதரின் அன்பு நேசம் உள்ளத்துக்கு வந்தா இஸ்லாத்தோட வாழ்றது லேசாகும். இரண்டாவது, இதை பற்றியும் நாங்கள் சாதாரணமாக படித்தோம். இந்த உலகத்தில் ஒரு மனிதனை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வெறுக்க வேண்டும், உலகத்துக்காக தனக்காக இல்லை, அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வெறுக்க வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவது என்ன தெரியுமா? ஒரு முஃமின் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் தெரியுமா? குஃப்ர் என்று வந்துவிட்டால், இறை நிராகரிப்பு என்று வந்துவிட்டால், மார்க்கத்துக்கு முரணானது என்று வந்துவிட்டால், அதை செய்ய வேண்டிய ஒரு கட்டம் வந்தால், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால், ஈமானின் இன்பத்தை கண்டவன் எப்படி தெரியுமா இருப்பான்? நெருப்பில் எரியப்படுகிற நிலை வந்தால் எந்த அளவுக்கு வெறுப்பானோ அந்த அளவுக்கு வெறுப்பான் என்றார்கள். எங்களுடைய கையை கட்டி காலை கட்டி நெருப்பில் தூக்கி எரிய பார்க்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வந்தால் என்ன செய்வோம்? கையை காலை அவிழ்த்து கொண்டு ஓட பார்ப்போம். அப்படித்தானே? இது போன்றுதான் குஃப்ர் என்று வந்துவிட்டால், இறை நிராகரிப்பு, ஷிர்க், ஹராம், மாற்று மத கலாச்சாரம் என்று வந்துவிட்டால் அதை விட்டு விரண்டோடுகிற பக்குவம் இருக்க வேண்டும்.
ஆனா இன்றைக்கு எங்களோட உள்ளத்தில் அது இல்லாம போயிட்டுது. அவன் குஃப்ரை செய்கிறான், நாங்கள் கையை கட்டி பார்த்து கொண்டிருக்கிறோம். அவன் குஃப்ரை செய்கிறான், நாங்களும் போய் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். அவன் குஃப்ரை செய்கிறான், நாங்கள் வாழ்த்து சொல்லுகிறோம். அவன் குஃப்ரை செய்கிறான், அவனுடைய அன்பளிப்பை வாங்கிக் கொள்கிறோம். அவன் குஃப்ரை செய்கிறான், அந்த மஜ்லிஸில் ஒரு விசேட அதிதியாக நாங்கள் போய் கலந்து கொள்கிறோம். நஅூது பில்லாஹ், நஅூது பில்லாஹ். எப்படி இருக்க வேண்டும்? ஈமானின் இன்பத்தை கண்டவன் நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்படுகிற பொழுது எப்படி வெறுத்து விரண்டோடுவானோ அது போன்றுதான் குஃப்ரை கண்டால், இஸ்லாத்துக்கு மாற்றமானதை கண்டால் விரண்டு ஓடுபவனாக ஈமானின் இன்பத்தை கண்ட மனிதன் இருக்க வேண்டும். நானும் நீங்களும் அப்படி இருக்கிறோமா? சஹாபாக்கள் இந்த உலகத்தில் இருந்தாங்க. சஹாபாக்கள் இந்த அடிப்படைகளை ஆழமாக விளங்கியதனால எந்த ஒரு கட்டத்திலையும் குஃப்ரின் பக்கம் போக விரும்பவில்லை, இணை வைப்பை திரும்பி பார்க்கவும் விரும்பவில்லை என்கிற ஒரு சில செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி பாருங்கள், புகாரில 1643 இலக்க செய்தியை வாசித்து பாருங்கள். என்ன? இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், ஸஃபா மர்வா என்பது ஹஜ்ஜிக்கு போறவங்க உம்ராவுக்கு போறவங்க அந்த ரெண்டு மலைக்கு இடையில சை பண்ணுவோம் நாங்க. என்ன? அந்த ஸஃபா மர்வா என்ற மலைகள் மின் ஷஆஇரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் உள்ளதாகும். ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர, ஹஜ் செய்பவர் அல்லது உம்ரா செய்பவர் அந்த இரண்டு மலைகளுக்கும் இடையில் யத்தவஃப பிஹிமா, தவாஃபு செய்வது ஓடுவதில் தப்பில்லை, தவறில்லை. இந்த வசனம் இறங்குது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னால. ஆயிஷா நாயகி கிட்ட உர்வா அவர்கள் வருகிறார்கள், வந்து கேட்கிறார்கள், ஹஜ்ஜிக்கு போறவங்க உம்ராவுக்கு போறவங்க தவாஃபு செய்யாம இருந்தா பரவாயில்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகிறவர்கள் செய்யாவிட்டால் பரவாயில்லை என்று அந்த குர்ஆன் வசனம் சொல்லவில்லை, செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த வசனம் ஏன் இறங்கியது என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், வலகின்னஹா உன்சிலத் ஃபில் அன்சார், அன்சாரி நபித்தோழர்களின் விடயத்தில் தான் அந்த குர்ஆன் வசனம் இறங்கியது. எப்படி? கானு கப்ல அன் யுஸ்லிமு யுஹில்லூன லிமனாத் அத்தாகியா. அவங்க என்ன பண்ணுவாங்கண்டா, மனாத்துன்ற ஒரு சிலை இருந்தது, அந்த சிலைக்காக வேண்டி இஹ்ராம் அணிவாங்க, அதுக்காக வேண்டியே உம்ரா செய்யணும்னு தவாஃப் செய்யணும்னு வருவாங்க. அந்த நோக்கத்தில் வந்தவங்க இஸ்லாம் வந்த பிறகு, ஏண்டா ஜாஹிலிய காலத்தில் அந்த நோக்கத்தில் தானே வந்தாங்க, மனாத்துக்காக என்ன செய்ய வேண்டும், சஃபா மர்வா மலைக்கிடையில் ஓட வேண்டும்னு வந்தாங்க. இஸ்லாம் வந்த பிறகும் அதே மலைகளுக்கு இடையில் ஓட வேண்டும்டா அவர்களுடைய உள்ளத்துக்கு அது பாரமாக இருந்தது. ஃபகான மன் அஹல்ல யதஹர்ரஜு அன் யதவஃப அன் யதூஃப பிஸ்ஸஃபா வல் மர்வா. உம்ராவுக்கு வருவாங்க, வரும் பொழுதோ சஃபா மர்வா மலைக்கிடையில ஓடுறதை நினைக்கும் பொழுது, சை பண்றதை நினைக்கும் பொழுது உள்ளத்தில் பாரமாக கருதினார்கள். ஏன்? ஜாஹிலிய காலத்தில் ஷிர்க்குக்கு வந்தாங்க, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் செய்கிறோமேன்றது அவங்க உள்ளத்துக்கு பாரமாக இருந்தது. அல்லாஹு அக்பர். அந்த நேரம் தான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்டாங்க, ஃபலம்மா அஸ்லமு, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் ஜாஹிலிய காலத்தில் உம்ராவுக்கு வரும் பொழுது என்ன செய்வோம், சஃபா மர்வா அந்த மலையில மனாத்துன்ற சிலை இருக்கும், அந்த சிலைக்காக வேண்டி ஓட வேண்டும் வருவோம். இஸ்லாத்துக்கு வந்த போறோம் அதே மலைகளுக்கு இடையில் நாங்கள் ஓட வேண்டி இருக்கிறதே, அது பாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும். குன்னா நதஹர்ரஜ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஜாஹிலிய காலத்தில் செய்தது போன்ற அதே அமலை இஸ்லாத்துக்கு வந்த பிறகு செய்வது பாரமாக இருந்தது. இதுதான் சஹாபாக்கள். இஸ்லாம் என்று வந்துவிட்டால் அவர்கள் எதை ஷிர்க்காக பார்த்தார்களோ, எதை குஃப்ராக பார்த்தார்களோ, அது போன்ற வடிவம் இதில் வந்து விடுமோ என்பது அவருடைய உள்ளத்துக்கு பாரமாக இருந்தது என்றால்
அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான், நீங்கள் சஃபா மருவா மலைகளுக்கு இடையில் அல்லாஹ்வுக்காக சை செய்வதில் தவறில்லை என்று விளங்கப்படுத்தினார்கள். சஹாபாக்களை பாருங்க, அல்லாஹு அக்பர். அவர்கள் ஜாஹிலிய காலத்தில் ஷிர்க்குக்காக செய்த ஒன்று இப்பொழுது அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், அது இபாதத் என்று வருகிற பொழுது கூட அடே முந்தி ஜாஹிலியத்தில் செய்தது போன்ற ஒரு நிலைமை வருதேன்னு பயந்தாங்கண்டா, இன்னைக்கு நானும் நீங்களும் தெளிவான குஃப்ருன்னு விளங்குது, மாற்று மத கலாச்சாரம்னு விளங்குது, சிலை வணக்கம்னு விளங்குது. அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு விழா கொண்டாடுகிறார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பெருநாள் எடுக்கிறார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக ஃபங்க்ஷன் வைக்கிறார்கள். நன்றாக விளங்குது. நாங்க என்ன போறோம், நல்லா தெரியும் ஷிர்க்கு தான் என்ன பண்ண, குஃப்ரு தான் என்ன பண்ண, மாற்று மதத்தவர்களை வெல்ல வேண்டுமே, முஸ்லிம்களை பற்றிய நல்லெண்ணத்தை போட வேண்டும் என்று சொல்லி கொண்டு போய் தெளிவான குஃப்ரை செய்கிறோம், தெளிவான ஷிர்க்கை செய்கிறோம், மாற்று மதத்தவர்களின் கலாச்சாரத்தை அப்படியே செய்கிறோம். ஆனால் சஹாபாக்களை பாருங்க, சஃபா மர்வா மலைக்கிடையில் ஓடுவது மார்க்கம். ஆனா ஜாஹிலிய காலத்துல பிழையா செஞ்சாங்க. அட இஸ்லாத்துக்கு வந்து சரியாக செய்வதை கூட நாங்க தவறா செஞ்சிடுறோமோன்னு நினைக்கிறாங்கண்டா. இதுதான் சஹாபாக்கள். எங்களுக்கு குஃப்ரு கணக்கில்லை, எங்களுக்கு ஷிர்க்கு கணக்கில்லை. ஆனால் நபித்தோழர்கள் அதை மிகப்பெரிய பாவமாக பார்த்தார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், புகாரியில 2032 இலக்க செய்தி. உமர் ரலியல்லாஹு வாராங்க, அல்லாஹ்வின் தூதரே, குன்து நதர்து ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலிய காலத்தில் நான் ஒரு நேர்ச்சை வைத்தேன். என்ன நேர்ச்சை? அன் அஅ்தகிஃப லைலத்தன் ஃபில் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமிலே ஒரு நாள் ஒரு இரவு இஅ்திகாஃப் இருப்பதற்கு நான் நேர்ச்சை வைத்தேன். எப்ப வச்சாரு? இஸ்லாத்துக்கு முன்னால. இப்ப இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நபிகளாட்ட வந்து கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபௌஃபி பினத்ரி, நீங்க வச்ச நேர்ச்சியை நிறைவேற்றுங்கண்டாங்க. அன்பாண்டவர்களே, இங்க பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர். இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம்? நேர்ச்சைன்ற போர்வையில் நல்லடியார்களுக்கு நேர்ச்சை வைக்கிறோம், கபறுகளுக்கு நேர்ச்சை வைக்கிறோம், கந்தூரிகளுக்கு நேர்ச்சை வைக்கிறோம், தனி மனிதர்களை நினைவூட்டுகின்ற நினைவு தூஃபிகள் அல்லது கபறுகள், ஜியாரங்கள், தர்காக்கள், இவைகளுக்கு நேர்ச்சை வைக்கிறோம், காணிக்கை செலுத்துகிறோம். கந்தூரிக்காக ஒரு நல்ல மனிதனுக்காக கொடுக்கப்படுகிற கந்தூரிக்கு நேர்ச்சை வைக்கிறோம். அதே போன்று முஸ்லிம்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க, மாற்று மத கடவுள்களுக்கும் வணக்க ஸ்தலங்களுக்கும் நேர்ச்சை வைத்து கொண்டு போகிறார்கள். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். அன்றைக்கு உமர் ரலியல்லாஹு ஏன் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க? ஜாஹிலிய காலத்தில் வச்சோம், இதான் பிரச்சனை. நாங்கள் இன்றைக்கு இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், அதை நிறைவேற்றேலுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, யார் அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை வச்சாரோ, அது ஜாஹிலிய காலத்தில் வச்சிருந்தாலும் சரி, அவர் அதை நிறைவேற்றலாம். யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்காக நேர்ச்சை வச்சிருக்கிறாரோ, ஜாஹிலிய காலம் தானே, ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் அநியாயத்துக்கும் நேர்ச்சை வச்சிருப்பாங்க, அதை நிறைவேற்ற வேண்டாம் என்றார்கள். பாருங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ஜாஹிலிய காலத்தில் வைத்த நேர்ச்சியை நிறைவேற்ற முடியுமா என்று கேட்கிறார்கள் என்றால், ஜாஹிலிய காலத்தில் செஞ்ச ஒன்றை இன்றைக்கு நான் செய்யறதா, இதுதான் அவங்களோட மனசுல இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் கேட்டு செஞ்சாங்க. இன்றைக்கு நாங்க இஸ்லாம் தெளிவா சொல்லுது, இது குஃப்ரு, இது ஷிர்க்கு, இது ஹராம், இது மாற்று மத கலாச்சாரம். தெளிவா வந்த பிறகும் மனிதர்களோட உள்ளத்தை வெல்வதற்காகவே செய்கிறோம், மத நல்லிணக்கம்ன்ற போர்வையிலேயே செய்கிறோம். நஊது பில்லாஹ். அல்லாஹுவை நானும் நீங்களும் பயந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அபூதாவுதிலே வரக்கூடிய செய்தியை பாருங்கள், 3313. இது இன்னும் சில அறிவிப்பாளர்கள் தொடர்களும் வந்திருக்குது. அதுல சில அறிவிப்பாளர் தொடர் பலவீனமானது. அபூதாவுதில் 3313 நம்பிக்கையான அறிவிப்பாளர் தொடர் வந்திருக்கக்கூடிய செய்தி. சாபித் இப்னு பஹாக் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் காலத்துல வாரார், வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, புவானா என்ற இடத்தில் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதற்கு நான் நேர்ச்சை வைத்தேன்.
இப்போ அதை நிறைவேற்ற ஏழுமான்னு கேட்குறாங்க. ஜாஹிலியா காலத்தில் புவானான்ற இடத்துல ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடணும். நேர்ச்சி எப்படி வைக்கிறோமோ அப்படியேத்தான் நிறைவேற்றணும். புவானான்ற இடம் அங்கே தான் நேர்ச்சியை நிறைவேற்றணும். அதனால கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட கேள்வியை பாருங்க. ஹல் கான ஃபீஹா வஸனுன் மின் அவ்சானில் ஜாஹிலியத்தி யுபத், அந்த இடத்தில் ஜாஹிலிய காலத்தில் வணங்கப்படுகின்ற சிலைகள் ஏதாவது இருந்ததா? காலூலா, சொன்னாங்க அப்படி ஒன்றும் இருக்கல்ல. ஹல் கான ஃபீஹா ஈதும் மின் அயாதிஹிம், அவர்களால் கொண்டாடப்படுகின்ற விழாக்கள் ஏதாவது அந்த இடத்தில் நடக்குமா? இல்லை அல்லாஹ்வின் தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் அப்பதான் சொன்னாங்க, அவுஃபி பினத்ரிக், அந்த இடத்துல ஜாஹிலிய கால சிலைகளும் இல்லை, ஜாஹிலிய காலத்தில் கொண்டாடப்படுகின்ற விழாக்களும் அங்க கொண்டாடப்படுவதில்லை என்றால் அங்க அறுத்து பலியிடு, பரவாயில்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர், எவ்வளவு தெளிவான ஒரு செய்தி. ஜாஹிலிய காலத்தில் நடந்ததையே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டு பார்க்கிறார்கள். சிலை உள்ள இடமா அறுக்காது, அதுதானே அர்த்தம். ஒரு சஹாபி பிஸ்மில்லா சொல்லி தான் அறுப்பார். ஆனா பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாலும் சிலைகள் உள்ள இடமா, மாற்று மதத்தவர்கள் விழா கொண்டாடுகிற இடமா, அறுக்காதே, அதுதானே அர்த்தம். இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? மாற்று மதத்தவர்கள் அவர்களுடைய கடவுளுக்கு விழா கொண்டாடுகிறார்கள், நாங்கள் போய் உதவி பண்ணி கொண்டிருக்கிறோம், நாங்கள் போய் சேவை பண்ணி கொண்டிருக்கிறோம், பொருளாதாரத்தை செலவழிக்கிறோம். மாற்று மதத்தவர்கள் விழா கொண்டாடுகிறார்கள், நாங்கள் சாப்பாடு சப்ளை பண்ணுகிறோம், நாங்கள் குடிபானம் சப்ளை பண்ணுகிறோம். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் அவர்களுடைய கடவுளை கண்ணியப்படுத்துகிற நேரம் நாங்கள் அதுக்கு எப்படி இடம் கொடுக்கிறது, அதுக்கு எப்படி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது, உதவி பண்ணுறது? அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவு தெளிவாக கேட்குறாங்க. அவர்களுடைய விழா கொண்டாடப்படுகிற இடமாக இருந்தாலே அறுக்க முடியாது என்றால், அவர்களுடைய விழா கொண்டாடுகிற அந்த ஃபங்க்ஷன்ல போய், விழா கொண்டாடுகிற இடத்துல போய் எங்களுக்கு சேவை பண்ணலாமா, உதவி பண்ணலாமா? அன்பார்ந்தவர்களே, மத நல்லிணக்கம் என்ற போர்வையில் ஆனா உள்ளன் சொல்லுதென என்னதான் செய்ய கூடாதுதான், இஸ்லாம் இல்லதான், அவர்களை வெல்லோணுமே அப்படின்றோம். அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் ஜாஹிலிய காலத்தில் செய்ததை இஸ்லாத்தில் செய்ய முடியுமா என்று தெளிவு கேட்கின்ற அளவுக்கு இருந்தார்கள் என்றால் என்ன பயந்தார்கள்? தெரியாதனமாக ஒன்றை செஞ்சிட்டு, நாங்கள் நல்லதுன்னு நினைச்சு கொண்ட செஞ்சிட்டு குஃப்ர் வந்துட்டுதுண்டா, ஷிர்க் வந்துட்டுதுண்டா, மாற்று மதத்தை பின்பற்றிடுவோம்டா என்னன்றது அந்த பயத்துக்குத்தான் நபிகளாரிடத்தில் விளக்கம் கேட்டார்கள் என்றால், இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் குர்ஆன் தெளிவாக இருக்கிறது, ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது, மார்க்கம் தெளிவாக இருக்கிறது. தெளிவை கையிலே வைத்துக்கொண்டு இஸ்லாத்தை குளிதோண்டி புதைத்து விட்டு மாற்று மத கலாச்சாரத்தை எங்களுடைய கலாச்சாரமாக எடுத்து விடுகிறோம். மாற்று மத விழாக்கள் கொண்டாடுவதை நாங்கள் முன்னின்று வழி நடாத்துகிறோம். மாற்று மத கடவுள்கள் கண்ணியப்படுத்தப்படுகிற நேரம், விழா கொண்டாடப்படுகிற நேரம் நாங்களும் சேர்ந்து கொண்டாடுகிறோம், அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறோம், அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறோம்டா. அதை நாங்கள் அங்கீகரிக்கிறோமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு குஃப்ரை வெறுப்பதில் உறுதியாக இருந்தார்கள், நாங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களை. பாருங்கள், சஹாபாக்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருந்தார்கள். முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவிலே 23,460வது செய்தி நம்பகமான அறிவிப்பாளர் தொடரோட வந்திருக்கிறது. இம்ரான் இப்னுல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனிதரை பார்க்குறாங்க. அந்த மனிதர் கையில் ஒரு கயிறு கட்டப்பட்டி, ஒரு கயிறு, ஒரு வளையல் போட்டிருக்கிறார். கேட்டார், மாஹாதிஹி, இது என்ன, எதுக்கு போட்டிக்கிறீங்க, ஏன் இதை கையில் கட்டிக்கிறீங்க? சொன்னார், மினல் வாஹினா, நோயின் காரணமாக போட்டிருக்கிறேன் என்றார், நோயின் காரணமாக கட்டியிருக்கிறேன் என்றார். அந்த நபித்தோழர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லம் யஸிதுக இல்லா வஹ்னா, நீங்கள் கையிலே அந்த கயிறை கட்டி இருப்பது, அந்த வளையலை போட்டிருப்பது, அணிந்திருப்பது உங்களுக்கு இன்னும் பலவீனத்தை தான் அதிகப்படுத்தும். லவ் மித்த வ அன்த தராஹா, நீ அதனுடைய கையிலே பார்க்கிற நிலையில்
நீ மரணித்து விட்டால், இது உனக்கு பயனளிக்கும் என்கிற நிலையில் நீ மரணித்து விட்டால், லமித்த அலா கைரில் ஃபித்ரா, இயற்கை மார்க்கம் இஸ்லாம் இல்லாத நிலையில் மரணிப்பாய் என்றார்கள். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். இன்றைக்கு தாயத்துகளையும் தகடுகளையும் கட்டி கொண்டிருக்கிறோம், துவா கூடுகளை தொங்க போட்டு கொண்டிருக்கிறோம், கேட்டால் குர்ஆன் வசனம் என்று சொல்லுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த சஹாபாக்கள் ஒரு வளையலை கையிலே கண்ட பொழுதும், இதிலே எதற்காக நீ அணிந்திருக்கிறாய், நோயை குணப்படுத்தும் என்று நினைக்கிறாயா, அதே நிலையில் நீ மரணித்தால் இஸ்லாத்தில் மரணிக்க மாட்டாய் என்றார்கள். இன்னைக்கு நாங்கள் என்ன சொல்றோம்? தாயத்து துஆ கூடு கலட்டுங்கண்டா கலட்டினா ஆபத்து வரும்ன்றோம், இது நோயை குணப்படுத்தும்ன்றோம். இதே மனநிலையில நாங்கள் மௌத்தா போனா என்ன நிலைமை? சஹாபாக்கள் குஃப்ரை பயந்தார்கள், நாங்கள் குஃப்ரை இபாதத்து என்று நல்ல காரியம் என்று செய்து கொண்டிருக்கிறோம். சில பேர் சொல்றாங்க குர்ஆன் வசனங்களை வைத்துத்தானே போட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் தாபீங்கள் நிறைய பேர் குர்ஆனை கொண்டு போடுவதை வெறுத்திருக்கிறார்கள், தடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். ஆனால் என்னுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய கழுத்தில் இருக்கின்ற, உங்களுடைய இடுப்பில் இருக்கின்ற, உங்களுடைய கையிலே கட்டப்பட்டிருக்கின்ற அந்த துஆ கூட்டை, அந்த தாயத்து தகடை கொஞ்சம் நீங்களாக பிரித்து பாருங்கள். அல்லாஹுவை பயந்து அதிலே குர்ஆன் வசனம் எழுதப்பட்டிருக்கிறதா, அல்லது குர்ஆன் வசனத்தை கொலை செய்து வைத்திருக்கிறார்களா, அசிங்கப்படுத்தி வைத்திருக்கிறார்களா, உங்களுக்கே பார்த்து கொள்ளலாம். எது எப்படி இருந்தாலும் நம்பிக்கை, இது என்னுடைய நோயை குணப்படுத்தும், இது என்னுடைய ஆபத்தை தடுக்கும் என்றால் என்ன சொன்னார்கள்? வலவ் மித்த வ அன்த தராஹா நாஃபிஅதக. அந்த துஆ கூடு, அந்த தாயத்து, அந்த வளையல், அந்த கயிறு உனக்கு பயனளிக்கும் என்ற நிலையில் நீ மரணித்து விட்டால் நீ இஸ்லாத்தில் மரணிக்க முடியாது என்று சொன்னார்கள் என்றால் நபித்தோழர்கள் பயந்ததை பாருங்கள். முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா 23459 இலக்க செய்தியை பாருங்கள். இப்னு ஹிப்பானிலே 6090 செய்தி, அறிவிப்பாளர் தொடர், நம்பகமான அறிவிப்பாளர் தொடராக வந்திருக்கிறது பாருங்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய குடும்பத்து பெண்மணி ஒருவரிடத்தில் பார்க்கிறார்கள், அவர்கள் ஏதோ மாலை போன்ற ஒன்றை கழுத்திலே தொங்க வைத்திருக்கிறார்கள், கழுத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். போய் அதை கடுமையாக இழுத்து பிச்செடுத்தார்கள், கடுமையாக இழுத்து பிச்செடுத்தாங்க. கேட்டு இழுத்துட்டு சொன்னாங்க, இன்ன ஆலபினி மஸ்ஊத், இப்னு மஸ்ஊதுடைய குடும்பம் இருக்கிறதே அக்னியாஉ அனிஷிர்க், இணை வைப்பதை விட்டும் தேவையற்றவர்கள் என்று சொன்னாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்ன ஏது விளக்கம் எதுவும் கேட்கவில்லை. அன்றைக்கு பாதுகாப்பு நோக்கத்தில், நலவை கொண்டு வரும்ன்ற நோக்கத்தில் இந்த மாலைகளை போடுவாங்க, சில கரசம் அணிந்துவாங்க, கருப்பு கயிறை கட்டுவாங்க, வெள்ளை கயிறை கட்டுவாங்க, பாதுகாப்பு நோக்கத்தில். அதை சஹாபாக்கள் பிச்செடுத்திருக்கிறாங்க. ஏன்? இப்னு மஸ்ஊதுடைய குடும்பம் இணை வைப்பை விட்டும் தேவையற்றது என்று சொன்னார்கள் என்றால் குஃப்ரை பயந்தார்கள் அல்லவா, இணை வைப்பை பயந்தார்கள் அல்லவா. நாங்கள் இஸ்லாத்தை கையிலே வைத்துக்கொண்டு, ஈமானை கையிலே வைத்துக்கொண்டு எத்தனையோ குஃப்ரான காரியங்கள், எத்தனையோ ஷிருக்கான காரியங்கள், எத்தனையோ இணை வைப்பான காரியங்களை செய்து விடுகிறோம். பாருங்கள், முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால 23463 இலக்க செய்தியை பாருங்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்லுகிறார்கள். அவருடைய இந்த கைப்பகுதியிலே ஒரு நூல் கட்டப்பட்டிருக்கிறது. கேட்டார்கள், இது என்ன, என்ன கயிறு, என்ன நூலை கட்டி வைத்திருக்கிறீர்கள்? சொன்னாங்க, ஹைத்துன் ருக்கிய லீ ஃபீஹி, அது ஓதி கட்டப்பட்டிருக்கிறது என்றார்கள். மந்திரீகம் செய்து இன்றைக்கு ஓதி கட்டுறாங்க தானே, யாராவது தங்கள் மாறு, ஷேகுமாறு, ஹசரத்துமாறு ஓதி தருவாங்க, அதற்கு கையில கட்டிக்கொள்வோம், பாதுகாப்பு, நோயை குணப்படுத்தும் என்ற நோக்கத்தில். ஃபகதஹு, உடனே அதை பிச்சை எடுத்தாங்க. உடனே அதை கலட்டி எடுத்துட்டு சொன்னாங்க, லவ் மித்த மா ஸல்லைது அலைக, இதை உன்னுடைய கையிலே அணிந்த நிலையில் நீ மரணித்து விட்டால் உனக்காக நான் தொழுகை நடத்த மாட்டேன் என்று சொன்னார்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹு அக்பர். தனக்கும் குஃப்ரை பயந்தார்கள்,
தனக்கும் ஷிர்க்கை பயந்தார்கள், அடுத்தவர்கள் குஃப்ரு ஷிர்க்கு செய்யக்கூடாது என்பதிலும் கவனமாக இருந்தார்கள் என்றால் நபித்தோழர்கள் இப்படித்தான் குஃப்ரை பயந்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஆனால் இன்றைக்கு எங்கட நிலைமை என்ன சகோதரர்களே? மாற்று மதத்தவர்களுடைய மத வழிபாடு நடக்கிறது, நாங்கள் போய் குத்து விளக்கு ஏற்றி அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கிறோம். ஷிர்கான காரியம் பூஜை நடக்கிறது, மாற்று மத கடவுளுக்கு வணக்கம் செலுத்துகிறார்கள், நாங்களும் பக்கத்திலே போய் விசேட அதிதியாக போய் மேடையிலே அமர்ந்திருக்கிறோம், கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ், குஃப்ரை அங்கீகரித்து விட்டோம். குஃப்ரிஷ் நடக்கிற மஜ்லிஸில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அரசியல்வாதிகள் வருகிறார்கள், பட நடிகர்கள் வருகிறார்கள், ஊரிலே பெரிய ஒரு நிகழ்வு நடக்கிறது, அந்த நிகழ்வை அவர்களுடைய மத வழிபாட்டின் அடிப்படையில் செய்கிறார்கள், மத கலாச்சாரத்தின் அடிப்படையில் செய்கிறார்கள். நஊது பில்லாஹ், நாங்களும் போய் வேடிக்கை பார்க்கிறோம், நாங்களும் போய் கலந்து கொள்கிறோம். எதற்காக? மனிதர்களை வெல்வதற்காகவா? அல்லாஹ்வை கோபமூட்டுவதற்காகவா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அனிஷ்குர்லி வலிவாலிதைக், எனக்கும் கட்டுப்படுங்கள், எனக்கும் நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள் என்று சொன்ன அல்லாஹ் வ இன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி, எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய பெற்றோர்கள் எனக்கு ஏதாவது ஒன்றை நீ இணை வைக்க வேண்டும் என்று வற்புறுத்தினால், வலியுறுத்தினால் ஃபலா துத்இஹுமா, பெற்றோருக்கும் கட்டுப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பெற்றோர்கள் அல்லாஹ் அவனை ரப்பாக ஏற்றுக்கொண்ட பிறகு கட்டுப்படுங்கள் என்று சொன்னது பெற்றோர்களுக்கு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொன்ன பிறகு இன்னொருவருக்கு நன்றி செலுத்த வேண்டுமாக இருந்தால் உங்களை பெற்றவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை இந்த அளவுக்கு சொல்லி தந்த ரப்பு என்ன சொல்கிறான்? வ இன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பிமா லைஸ லக பிஹி இல்ம், அறிவில்லாததை கொண்டு எனக்கு இணை வைக்குமாறு அவர்கள் சொன்னால் கட்டுப்பட வேண்டாம். அட, பெற்றோருக்கே கட்டுப்படவான் வேண்டாம் என்று சொன்ன இடம் ஷிர்க்கு குஃப்ர் என்றால் அரசியல்வாதிக்காக குஃப்ரை செய்து விடுகிறோம். சாதாரணமான ஒரு நிகழ்வு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு அரசியல்வாதி வந்திருக்கிறான்றதுக்காக ஷிர்க்கை செய்து விடுகிறோம். மாற்று மதத்தவர்களை திருப்தி அடைய செய்ய வேண்டும், வெல்ல வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை, ஈமானை குளிலோண்டி புதைக்கிறோம். மாற்று மத கலாச்சாரங்களை பெரிய மட்டத்தில் செய்து விடுகிறோம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் குஃப்ரை வெறுத்தார்கள், இணை வைப்பை வெறுத்தார்கள், தனக்கும் வெறுத்தார்கள், அடுத்தவர்களுக்கும் வெறுத்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பாடம் படிப்பினை பெற்று இஸ்லாத்தின் தனித்துவத்தை எங்கு சென்றாலும் காப்பவர்களாக நானும் நீங்களும் இருக்கக்கூடாதா? மார்க்கப்பற்றை வெளிப்படுத்துபவர்களாக இருக்கக்கூடாதா? அல்லது இது போன்ற மஜ்லிஸுக்கு போனால் இப்படி அல்லாஹ்வுக்கு துரோகம் இழைப்பார்கள், நபிகளாருடைய வழிமுறைக்கு மாறு செய்வார்கள், குஃப்ரை செய்வார்கள், இணை வைப்பை செய்வார்கள், மாற்று மத கலாச்சாரத்தை அரங்கேற்றுவார்கள் என்றால் அல்லாஹ்வை பயந்து அது போன்ற மஜ்லிஸுகளை தவிர்ந்து கொள்ளக்கூடாதா? அது போன்ற மஜ்லிஸுகளை புறக்கணிக்க கூடாதா? அன்பார்ந்தவர்களே, எந்த அளவு நானும் நீங்களும் பேணுதலாக இஸ்லாத்தின் தனித்துவத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கு சஹாபாக்கள் குஃப்ரை வெறுத்த பாடங்கள் எங்களுக்கு முன்னுதாரணமாக இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளை பாருங்கள். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருந்தார்கள் என்றால், குஃப்ரை செய்வது ஒரு பக்கம், காஃபிர்களுக்கு ஒப்பாகவும் நடந்துவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள். காஃபிர்களுக்கு ஒப்பாக உமர் ரதியல்லாஹுடைய ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்லுவார்கள் சகோதரர்களே. உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு ஒரு ஷாம் தேசத்துக்கு அவர் சென்ற போது, ஷாம் பிரதேசத்தில் இன்னைக்கு பைத்துல் மக்திஸ் சிரியா இருக்கிற பகுதி, அந்த பகுதிக்கு அவர்கள் வெற்றி கொள்வதற்காக போன நேரத்தில் உமர் ரதியல்லாஹு அவர்களை பார்த்து ஒரு ஆடையை கொடுத்தார்கள். இந்த ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். சில அறிவிப்பில் ரோம் என்றும் வருது. ரோமுக்கு சென்ற நேரம் இந்த ஆடையை கொடுத்ததாகும். அப்பதான் அந்த மக்கள் விரும்புவாங்க, அப்பதான் அந்த மக்கள் நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு கொடுத்த நேரம் உமர் ரதியல்லாஹு அவங்க சொன்னாங்களாம் ஒரு வார்த்தை. எவ்வளவு அழகான வார்த்தைன்னு பாருங்க. நஹ்னு கௌமுன் அஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம். நாங்கள் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா?
இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தினான். சஹாபாக்கள் வரலாறு தெரியாம இருந்தவங்க, மக்கா மதீனா வரலாறு தெரியாம இருந்தது, ஜாஹிலிய சமூகம் என்றும் அநாகரீக அறிவில்லாத சமூகம் என்றும். அவங்களுக்கு கண்ணியம் கிடைச்சது இஸ்லாத்தால. சொன்னாங்க, நாங்கள் இஸ்லாத்தால் கண்ணியப்படுத்தப்பட்ட சமூகம். எந்த ஒரு கட்டத்திலையும் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் அந்த கண்ணியத்தை எதிர்பார்க்க மாட்டோம் என்றாங்க. அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் அந்த மதிப்பை எதிர்பார்த்தால் அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்துவாண்டாங்க. இன்றைக்கு உலகத்துல முஸ்லீம்கள் நாங்க கேவலப்படுத்தப்படுறோம், முஸ்லீம்கள் நாங்க அநியாயம் இழைக்கப்படுறோம்ன்ற காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்ந்து இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தி காட்டி எந்த இடத்துக்கு சென்றால் நான் முஸ்லிம் என்ற தனித்துவத்தை காட்ட வேண்டியவன், மக்களுடைய மதிப்புக்காக, மக்களுடைய செல்வாக்குக்காக, அரசியல்வாதி கிட்ட இடம் பிடிக்கணுன்றதுக்காக, ஒரு நாட்டில் நிம்மதி சந்தோஷமா வாழணுன்றதுக்காக ஈமானை இழந்தோம், இஸ்லாத்தை விட்டு கொடுத்தோம், மார்க்க விழுமியங்களை தகர்த்தெறிய செய்தோம். அதையெல்லாம் தாண்டி மனிதனுடைய உள்ளத்தை வெல்வதற்காக குஃப்ரை செய்தோம், ஷிர்க்கை செய்தோம், மாற்று மத கலாச்சாரங்களை எங்களுடைய கலாச்சாரமாக எடுத்து செய்தோம். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் தேட வேண்டிய கண்ணியத்தை, இஸ்லாத்தை கொண்டு காட்ட வேண்டிய கண்ணியத்தை மனிதர்களிடத்தில் தேடுவோமாக இருந்தால் அல்லாஹ் கேவலப்படுத்துவான்டாங்க. இன்றைக்கு எங்களோட நாடுகளை எடுத்துக்கொண்டா ஒவ்வொரு தினங்களை வச்சிருக்கிறாங்க. ஆசிரியர் தினம், சிறுவர் தினம், தமிழ் மொழி தினம், அரபு மொழி தினம், என்னென்னமோ ஃபங்க்ஷன். இது மாற்று மதத்தவர்கள் கூட செய்யறதில்லை. ஆனால் எங்களோட முஸ்லீம்கள் பாடசாலைகள்லையும் பள்ளிக்கூடங்கள்லையும் மதரசாக்கள்லையும் அரங்கேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக தெரியுது, இது கூடாது, பிழை. ஆனால் மாற்று மதத்தவர்களை வெல்ல வேண்டும். நஊது பில்லாஹ். மனிதர்களிடத்தில் எப்பொழுது நாங்கள் மதிப்பை எதிர்பார்ப்போமோ அப்பொழுது நாங்கள் கேவலப்படுவோம். எப்பொழுது இஸ்லாத்தை காட்டி நாங்கள் இஸ்லாமியர்கள், எங்களுக்கென்று ஒரு தனித்துவமான வாழ்க்கை இருக்கிறது, நாங்கள் குஃப்ரை செய்ய மாட்டோம், இணை வைப்பை செய்ய மாட்டோம், மாற்று மதத்தவர்கள் உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உலகத்துக்கு சந்தைப்படுத்திய எந்த விழாக்களையும் எந்த ஃபங்க்ஷன்களை நாங்கள் கொண்டாட மாட்டோம் என்று உறுதியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு கட்டத்தில் சோதனை வந்தாலும் அல்லாஹ் கண்ணியத்தை தருவான், மதிப்பை தருவான் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்களாம், அவங்களுடைய இக்திதாஉஸ் ஸிராத் அல் முஸ்தகீம் என்ற புத்தகத்தில் பதிவு செய்கிறாங்க, இன்னல் முஷாரகத ஃபில் ஹதி அல்லாஹிரி தூரிசு தனாசுபன் வதஷாக்குலன் பைனல் முதஷாபிஹீன். என்ன சொன்னாங்க? மாற்று மதத்தவர்களின் வெளிப்படையான கலாச்சாரங்களில் ஒன்று சேருவது என்பது, மாற்று மதத்தவர்களின் வெளிப்படையான கலாச்சாரங்களில் அவர்களோடு சேர்ந்திருப்பது என்பது எங்களையும் அவர்களை போன்ற நிலைக்கு மாற்றிவிடும், எங்களையும் அவர்களுக்கு ஒப்பாக்கிவிடும். எந்த அளவுக்கு அது மாற்றும் தெரியுமா? யகூது இலா முவாஃபகதி மா ஃபில் அக்லாகி வல் அமால் வஹதா அம்ரும் மஹ்சூஸ். இன்றைக்கு நீங்க செய்யுங்க, நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம், நீங்க செய்யுங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம், நீங்க உங்களோட குஃபர், உங்களோட ஷிர்க், உங்களோட மாற்றம் எல்லாத்தையும் செய்யுங்க, நாங்க இடம் தாரோம், நாங்க உதவி பண்றோம். இன்றைக்கு இப்படி போறவங்க காலப்போக்கில் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட விழாவை நாங்க கொண்டாட ஆரம்பிச்சிருவோம், அவங்களோட மத விவகாரத்தை நாங்க செய்ய ஆரம்பிச்சிருவோம். பாருங்க, இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, அது அம்ருன் மஹ்சூசுன், கண்ணால பார்த்து காதால கேட்டு அனுபவத்தில் கண்ட செய்தின்றாங்க. அல்லாஹு அக்பர். இன்றைக்கு எங்கட நாட்டில் பார்க்குறோம், அது இந்தியாவாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், முஸ்லீம்களோட நிலைமை மாற்று மதத்தவர்களுடைய மத விவகாரங்களை செய்கிற நிலைமை.
அதை வைத்து திருப்தி அடைகிற நிலைமை. அதற்கு பண உதவி செய்ய வேண்டுமா, உடம்பால் உதவி செய்ய வேண்டுமா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் என்னையும் பாதுகாக்க வேண்டும், உங்களையும் பாதுகாக்க வேண்டும், முழு முஸ்லிம் சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும். குஃப்ருக்கும் இணை வைப்புக்கும் மாற்று மத கலாச்சாரத்துக்கும் துணை போகிற நிலையை எங்களுக்குள் உருவாக்கிவிடக் கூடாது. இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அஹ்காமு அஹ்லி ஸிம்மா என்ற புத்தகத்திலே சொன்னார்கள். அஹ்காமு அஹ்லி ஸிம்மாண்டா என்னன்னு தெரியுமா? ஒரு இஸ்லாமிய நாட்டுக்குள் மாற்று மதத்தவர்கள் வாழுகிறார்கள் என்றால் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்ட திட்டம். அதை பேசுகிற பொழுது எழுதுகிறார்கள், வஅம்மத் தஹ்னிஅத்து பிஷஆஇரில் குஃப்ரில் முக்தஸ்ஸதி பிஹி ஃபஹராமுன் பில்இத்திஃபாக் பிமிஸ்லி அன் யுஹன்னிஅஹும் பிஅயாதிஹிம் வஸௌமிஹிம். எந்த அளவுக்கு சொல்றாங்க, மாற்று மதத்தவர்களுடைய அடையாள சின்னங்களான, குஃப்ருடைய அடையாள சின்னங்களான, மாற்று மதத்துக்கு என்று குறிப்பான விடயங்களுக்கு வாழ்த்து சொல்லுவது என்பது, உதாரணமா கிறிஸ்மஸ் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு கடவுளுடைய புது வருடம் கொண்டாடுறாங்க. மாற்று மதத்தவர்கள் கடவுளை முன்னிறுத்தி ஒரு விழா கொண்டாடுகிறார். அது அவர்களுடைய மதத்தை அடையாளப்படுத்தக்கூடியது. அதற்கு நாங்கள் வாழ்த்து சொல்லுவது ஹராமுன் இத்திஃபாக்கன், அனைத்து அறிஞர்களுடைய உடன்பாட்டோடும் அது ஹராம் என்று சொன்னாங்க. எது மாதிரி? மாற்று மதத்தவர்களின் விழாவுக்கு உதாரணமாக கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு நாங்கள் ஹேப்பி கிறிஸ்மஸ் சொல்லுகிறோம். ஜனவரி புது வருஷம் கொண்டாடுறாங்க, ஹேப்பி நியூ இயர் சொல்றோம். நஊது பில்லாஹ். இதைத்தான் குஃபர் என்றார்கள். எப்படி அழகாக இஸ்லாத்தை விளங்கப்படுத்துகிறார்கள், எவ்வளவு அழகாக தெளிவுபடுத்துகிறார்கள் என்று பாருங்கள். சொன்னாங்க, ஈதுன் முபாரக்குன் அலைக், மாற்று மதத்தவர்களுடைய பெருநாள் விழாவை பார்த்து உங்களுக்கு இது நல்ல நாளாக அமையட்டும் சொல்றோமா? இப்படி சொல்வது ஹராம் என்றாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, குஃப்ரை படித்தால்தான், குஃப்ருக்கு கொண்டு போய் சேர்க்கிற விடயங்களை படித்தால்தான் எங்களுடைய ஈமானை பாதுகாக்கலாம். எனவே சஹாபாக்கள் என்பவர்கள், நபித்தோழர்கள் என்பவர்கள் குஃப்ரை எந்த அளவுக்கு வெறுத்தார்கள், இணை வைப்பை எந்த அளவுக்கு வெறுத்தார்கள் என்பதை படிக்க வேண்டும் சகோதரர்களை. இன்றைக்கு நாங்கள் எந்த அளவுக்கு பார்க்கிறோம்? சினிமா படங்கள் பார்க்கிறோம், நாடகங்கள் பார்க்கிறோம், அதிலே அவர்களுடைய மத விவகாரங்களை அப்படியே அரங்கேற்றுகிறார்கள். ஷிர்க் கண் முன்னால நடக்குது, குஃபுர் நடக்குது. அனைத்தையும் 3 மணித்தியாலம் கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாடகத்தில் குஃபுர் செய்கிறார்கள், ஹராம் செய்கிறார்கள், ஷிர்க் செய்கிறார்கள், கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? வக்கத் நஸல அலைக்கும் ஃபில் கிதாப் அன் இதா சமிஅதும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹஸஉ பிஹா ஃபலா தக்உது மஅஹும். அல்லாஹ் உங்களுக்கு வேதத்தில் இறக்கி வைத்த ஒரு அடிப்படை என்ன? அல்லாஹ் கேவலப்படுத்தப்படுகிற இடம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் அசிங்கப்படுத்தப்படுகிற இடம். அப்படிப்பட்டவர்களோடு அமர்ந்திருக்கிற சந்தர்ப்பம் வந்தால் அந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். குஃப்ர் நடக்கிறதா? போய்விட வேண்டும். ஷிர்க் நடக்கிறதா? அந்த இடத்தில் இருக்கக்கூடாது. மாற்று மத கலாச்சாரம் அரங்கேறுகிறதா? ஹராம் நடக்கிறதா? அந்த இடத்தில் இருக்கக்கூடாது, அமர்ந்திருக்கக்கூடாது, நின்றிருக்கக்கூடாது. அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு பிசினஸ் பண்றது. அன்பார்ந்தவர்களே, மாற்று மதத்தவர்களுடைய விழா நடக்கிற இடத்துல போய், அவர்களுடைய வணக்க ஸ்தலத்துல போய் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஷிர்க்கை பார்க்கிறோம், குஃப்ரை பார்க்கிறோம். நஊது பில்லாஹ். எனவே அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு குஃப்ரை வெறுத்தார்கள், இஸ்லாத்தின் தனித்துவம் என்ன, இஸ்லாத்தின் அடிப்படை என்ன என்பதை புரிந்து குஃப்ரை வெறுக்கின்ற மனிதர்களாக, ஷிர்க்கை வெறுக்கின்ற மனிதர்களாக, மாற்று மத கலாச்சாரங்களை புறக்கணிக்கின்ற மனிதர்களாக மனிதர்களை வெல்ல வேண்டும், அரசியல்வாதிகளை வெல்ல வேண்டும், மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஈமானை இழக்கின்ற, ஷிர்க்கை செய்கின்ற, மாற்று மத கலாச்சாரங்களை எங்களுடைய கலாச்சாரமாக அங்கீகரிக்கிற நிலைக்கு நாங்கள் போய்விடக்கூடாது. வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். شكرا هديت قلبي شكرا
شكرا